ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரும் எபிசோடில் நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் எனக்கு இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. எங்கள் கடைசி வரைக்கும் என் கூட பேசாமல் போயிடுவியோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேனே. ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உன்னை பேச வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசலன்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு ஹரிசனை ஃபோன் பண்ணார். சந்தாவுக்கு ஊரில் இருந்து வர சொல்லி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அதனால் நம்ம உடனடியாக சந்தாவுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தானங்க நம்ம அண்ணங்கிட்ட சொன்னோம். ஆனால் அண்ணன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு. என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும் அண்ணன் சொன்னால் என்ன, நம்ம பேசாமல் அவங்க கிட்ட போயிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்தாவோட வீட்டில் போயிட்டு சந்தாவோட விருப்பத்தையும் ஹரிஷோட விருப்பத்தையும் கேட்டுக்கிட்டு நம்மளே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிடலாம். கடைசியில் நம்ம அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு சந்தாவோட கழுத்தில் தாலியை கட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் நேர்ந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நிலாவும் சோழனும் ஒன்றா சேரணும்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இதில் நடுவில் சந்தாவோட பிரச்சனை வேறு வருது. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.